அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழனி மலையில் தைப்பூசத்தின் போது நடந்த பல அதிசயங்களை பற்றியும் ஆச்சரியங்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு பழனி மலை தைப்பூச திருவிழா ஜனவரி 26ஆம் தேதியில் கொடியேற்றத்துடன் தொடங்கி இன்று தைப்பூசம் தேரோட்டத்துடன் மிக விமரிசையாக நடைபெற்றது. அதிகமான பக்தர்கள் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பழனிமலை முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது. தைப்பூச விரதம் என்பது முருகப்பெருமானுக்காக கொண்டாடப்படும் மிக முக்கியமான ஒரு விரதமாக இருக்குது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான வழிபாட்டு மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தைப்பூச பெருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று தைப்பூசம் வெகு விமர்சையாக தேரோட்டத்துடன் கொண்டாடப்பட்டது. விடுமுறை நாளான இன்றைய தினத்தில் விரதமிருந்து வழிபடவும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்கவும் வசதியாக இருந்தது. முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடமிருந்து வேல் வாங்கிய தினத்தையே நம்ம தைப்பூச பெருவிழாவாக கொண்டாடுறோம். தைப்பூசம் அன்று முருகனை மனதார வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தைப்பூசம் அன்று பலருமே விரதமிருந்து வழிபடுவாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பொதுவாக தைப்பூச விரதம் என்பது 48 நாட்கள் 21 நாட்கள் விரதம் இருப்பாங்க. ஆனால் அனைவராலுமே இப்படி 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாது. அப்படி முடியாதவர்கள் இந்த நாட்களில் வேறு எந்த முறையிலாவது முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதும் நல்லது. தைப்பூசம் அன்று முழுவதுமே நாம் உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம். முழு உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் உப்பு சேர்க்காத எளிய உணவை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பால் பழம் மட்டுமே எடுத்துக்கொண்டு தைப்பூச விரதம் இருக்கலாம். பால் குடமோ அல்லது பால் காவடியோ எடுக்க சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம். முருகனுக்கு பால், பன்னீர், சந்தனம், புஷ்பம், இளநீர் உள்ளிட்ட காவடிகளை சுமந்து வழிபடலாம். அப்படி காவடி எடுப்பவர்கள் குறைந்தபட்சம் 5 நாட்களாவது விரதம் இருப்பது நல்லது. தைப்பூசம் அன்று அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொள்ளலாம். இது எதுவுமே முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே விரதம் இருக்கலாம். அன்றைய தினம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது, முருகன் நாமங்களை மட்டுமே ஜபித்தபடி தியானம் செய்யலாம். தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலுமே விரத காலத்தில் உடல் மற்றும் மனக்கட்டுப்பாடு கடைபிடிப்பது அவசியம். மாலை அணிந்து விரதமிருந்து முருகனின் திருநாமங்களை சொல்லியபடி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று தைப்பூச வழிபாட்டினை நம்ம மேற்கொள்ளலாம். மது, மாமிசம், புகை போன்ற தீய பழக்கங்களை தவிர்த்து முருகனை மனதார வேண்டி பூஜை செய்வதும் தைப்பூச விரதத்தை வழிபாட்டை நம்ம மேற்கொள்வதும் நல்லது. இது எதுவுமே முடியாதவர்கள், கோவிலுக்கு சென்று முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து இருக்கலாம். வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். அப்படி வேல் இல்லாதவர்கள் முருகன் படத்திற்கு பூ போட்டு எளிமையான நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை துவங்கலாம். மாலையில் முருகன் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி முருகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இவற்றில் அனைவரும் முடிந்தவரை எளிமையான முறையில் விரதமிருந்து முருகனை வழிபடுவதும் முருகனுடைய திருவருளை முழுவதுமாக பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாக தான் தைப்பூச நாள் சொல்லப்படுது. இந்த நாட்களில் நம்ம விரதம் இருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக அப்படின்னும் சொல்லலாம். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளும் பூசம் நட்சத்திரமும் இணைந்த நன்னாளில் தைப்பூச பெருவிழா உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்களால் கோடாகடமாக கொண்டாடப்படுவது. தைப்பூசம் அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பங்களும் தீரும். வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே அது நிச்சயம் நிறைவேறும். முருகனுக்குரிய மிக உன்னதமான விரதங்களில் ஒன்று தைப்பூச விரதம். முருகன் வழிபாட்டில் மிக முக்கியமானதும் சக்தி வாய்ந்ததாகும் விரைவில் பலன் தரக்கூடியதாகவும் கருதப்படுவது வேல் வழிபாடு. அப்படிப்பட்ட சக்தி வேலை அன்னை பராசக்தியிடம் வேல் முருகப்பெருமான் பெற்ற தினமே தைப்பூசம். முருகன் வேறு வேல் வேறு கிடையாது என்பாங்க. அதே போல் முருகப்பெருமானின் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேல் வெறும் ஆயுதம் கிடையாது, அது சிவசக்தி சொரூபம். சூரனை போர் புரிவதற்கு முருகப்பெருமான் புறப்பட்ட பொழுது தன்னுடைய மொத்த சக்தியுமே திரட்டி
சிவபெருமானை உருவாக்கியது தான் வேல். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலுக்கு முழு சக்தியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அது காக்கும் சக்தியாக எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை பராசக்தியிடம் கொடுத்து அவரது கையால் முருகனிடம் சிவபெருமான் கொடுக்க சொன்ன தினம்தான் இந்த தைப்பூச தினம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. முருகனின் அருளை வேண்டி தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் சில முக்கியமான விஷயங்களையும் கண்டிப்பாக மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும். இப்படி இந்த தைப்பூச திருவிழா பழனி மலையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பழனிமலை முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த நவபாசான சிலைக்கு அபிஷேகம் செய்து தரப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக தான் இருக்குது. பழனி பஞ்சாமிரத்தை சாப்பிடுபவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது. இந்த அபிஷேகத்தில் நம்ம கலந்து கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பழனிமலை கோவில் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற இந்த தலம் ஞானப்பழம் கிடைக்காததால் கோவித்து கொண்டு முருகன் குடியேறிய இடம் இதனால் பழனி என அழைக்கப்படுது. 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த தலத்தில் போகர் சித்தரின் நவபாசான சிலை மற்றும் தண்டாயுதபாணி கோலம் சிறப்பானது. நாரதர் கொடுத்த ஞானப்பழத்தில் முருகன் கோபம் கொண்டதால் இங்கு வந்து சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இங்கு இருக்கக்கூடிய இடத்தை கல்வெட்டுக்கள் வையாபுரி நாடு என்று குறிப்பிடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பழனி தங்கத்தேர் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய ஒரு கோவிலாக தான் இந்த பழனிமலை கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது பழனி ஊருக்கு அமைந்திருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி என்பதுதான் உண்மையான படைவீடு. இருந்தாலுமே பழனிமலை மீது அமைந்திருக்கக்கூடிய தண்டாயுதபாணி கோவிலை பக்தர்கள் படைவீடாக கருதி வழிபடுறாங்க. இதனால் பழனி சென்ற முழு பலனை பெற வேண்டும் என்றவர் முதல்ல ஊருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய இரும்பன் மலைக்கும் சென்று வழிபட்ட பிறகு பழனிமலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை தரிசனம் செய்வது சிறப்பு. அதிசயங்கள் பல நிறைந்த பழனிமலை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்கார். இங்கே இருக்கக்கூடிய கையில் தண்டம் ஏந்திய நிலையில் ஆண்டி கோலத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. முருகன் சிலை போகர் சித்தலால் உருவாக்கப்பட்டது. நம்ம பாசானத்தில் ஆன இந்த சிலைப்பட்டு பெறப்படக்கூடிய பிரசாதம் அனைத்துமே பலவிதமான நோய்களை தீர்க்கும் அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. மலை மீது போகர் சித்தரின் ஜீவ சமாதி இருக்குது. பழனிமலை பற்றி அனைவரும் அறிந்த ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதையும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. பழனியில் நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடு தங்கத்தேர் வழிபாடு. முதல்ல பழனிமலைக்கு கோவில் தான் தங்கத்தரம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட பல முருகன் கோவில்களில் தங்கத்தேர் அமைக்கப்பட்டு பவனி உற்சவம் வருவதாகவும் சொல்லப்படுது. முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்கள் முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருப்பது தான் பழனிமலை தங்கத்தேர் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.